வந்துட்டு இருந்தப்ப ஒரு பாம்பு என்ன பயமுறுத்திருச்சு. அந்த அதிர்ச்சியில தான் அங்கேயே எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்பதான் என்னால கொஞ்சம் எழுந்திருக்க முடிஞ்சது. நேருக்கு நேரா பாம்பை நீ பாத்தியா? இல்ல, பிரம்மதான். பிரம்மையா இருந்தாலும் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அது பிரம்ம இல்ல, அது கற்பனை பாம்பும் இல்ல, வழி தீக்க வந்த சக்தி நாகம். அத பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டதுனால உன்னை அது பயமுறுத்தி இருக்கு. கங்கா உன்கிட்ட என்ன சொன்னா? நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். நந்தினி பாம்பு கங்கா உடம்புல தான் இருந்திருக்கு. எதுக்குமே கங்கா காரணம் இல்ல, அவளுக்குள்ள இருந்த அந்த பாம்பு தான் காரணம். அவ உன்கிட்ட எதையாவது மறைச்சு சொன்ன மாதிரி தெரிஞ்சதா? அவ சொன்னது அத்தனையும் உண்மைதான். அவ பொய் சொல்லல. அவ தன்னோட குடும்பத்தை காப்பாத்ததா தானே பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வந்திருக்கா. கங்கா ஒரு முட்டாள். நந்தினி அவ உடம்புல இருந்ததை சொல்லி இருந்தா அந்த பாம்பை சுலபமா பிடிச்சு அடைச்சிருப்பேன். இப்ப வெளியே இருக்கிறதால அந்த பாம்பு இப்ப எந்த உருவத்துல இருக்குன்னு தெரியாது. இல்ல சாமி, அவ முட்டாள் இல்ல. கடைசி அந்த பாம்பு அவ உடம்ப விட்டு போறதுக்கு முன்னாடி கங்கா அந்த பாம்பு கிட்ட தன்னோட ரத்தத்தை தவிர வேற யாரு ரத்தத்திலையும் அந்த பாம்பு கலக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கா. அதனால இந்த பாம்பால வேற யாரோட உடம்புக்குள்ளயும் போக முடியாது. கங்கா வெளியில வந்தா அந்த பாம்பு கங்கா உடம்புக்குள்ள புகுந்து தன்னோட குடும்பத்தை பழி வாங்கிடுமோன்னு பயந்துதான் தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கங்கா ஜெயில இருக்கா. ராஜசேகர், பார்ட்னர், பார்ட்னர். ராஜசேகர், என்னாச்சு? கங்காவை இந்த வீட்டு வேலைக்காரியா பாக்குறது இல்ல, எங்க வீட்டு பொண்ணாதான் பாக்குறோம். என்னாச்சு ராஜசேகர்? கங்கா தியாகம் பண்ணது தெரியாம நானும் அவளை தப்பா நினைச்சிட்டேன் சாமி. உன் சூழ்நிலையில யாரு இருந்தாலும் அப்படித்தான் நினைக்க தோணும். நான் தப்பு பண்ணிட்டேன் சாமி. கவலைப்படாத ராஜசேகர், கங்காவை நாம வெளியே கொண்டு வந்துடலாம். கங்கா எப்படி சாமி வெளியில வர முடியும்? அவ தியாகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவளை வெளியில கொண்டு வர முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேனே. நந்தினிய நினைச்சு பயப்படுறியா? பயப்படாத. இப்ப அது வெறும் பாம்புதான். ஒரு சாதாரண பாம்புக்குள்ள தன்மையோட தான் அது சுத்திட்டு இருக்கும். கங்கா வெளியே வர்ற நேரத்துக்காக அது காத்துட்டு இருக்கும். ஞானம் கூட இருக்கிற வரைக்கும் அமாவாசை நாளை தவிர மத்த நாள்ல அதால எதுவும் பண்ண முடியாது.
அமாவாசைக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்குள்ள அந்த நந்தினிய நான் மறுபடியும் பிடிச்சு காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி ஒரு மாந்திரிக கட்ட போட்டு அந்த நந்தினிய புத்துல அடைச்சிட்டா அப்புறம் தாராளமா கங்காவை வெளியே கொண்டு வந்துடலாம். ஜோ சாமி, ராஜசேகர கார்ல உட்கார வச்சுட்டு வாங்க பார்ட்னர். கங்கா காலச்சக்கரத்தை பத்தி ஏதாவது சொன்னாலா? நந்தினி கங்கா உடம்புக்குள்ள வந்த பிறகு அது அவளை கங்காவா இருக்க விடல. நந்தினி அவளை முழுசா ஆக்கிரமிச்சிட்டா. அதனால நந்தினியோட எந்த விவரமும் கங்காவுக்கு தெரியாது. அப்போ பார்வதிபுரம், காட்டம்மன் எதுவுமே கங்காவுக்கு தெரியாதா? சுத்தமா தெரியாது. சாமி, ஏன் சாமி டென்ஷனா இருக்கீங்க? அதான் நம்ம விஷயம் எதுவுமே கங்காவுக்கு தெரியாத. பிரச்சனையே கிடையாது. இப்போ கங்கா நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம இனிதான் ஒரு பிரச்சனையை சந்திக்கணும். நந்தினி கங்காவுக்குள்ள இல்லைன்னா காலச்சக்கரத்தை தேடிதான் போயிருப்பா. அந்த காலச்சக்கரம் நந்தினி கைக்கு போயிடுச்சுன்னா அவளுக்கு சக்தி ஏறிடும். அப்புறம் அவளை கட்டுறது சுலபம் இல்லை. காலச்சக்கரத்தை நந்தினி எடுக்கிறதுக்குள்ள நாம அவளை பிடிச்சே ஆகணும். நீ உடம்ப பாத்துக்கோ. போ. கோவில் ஒரு கூட்டமா இருக்கு. ஏதாவது விசேஷமா? கோவில்ல பாம்பு லிங்கத்து மேல நின்னுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுதான். ஊரே அத பத்தி தான் பேசுதுங்க. நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க போலாம். நீ போயிட்டு வா, நான் ஃபோன் பண்ணும். போன்லாம் அப்புறமா பண்ணிக்கலாங்க. முதல்ல வந்து அந்த அதிசயத்தை பாருங்க. நீ வேணா போய் பாரு, போ. சரிங்க. ஏய் வேணி, சீக்கிரம் வா. ஒரு புக்கிங் இருக்கு, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க, என்னையும் போக விட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. இருங்க, சீக்கிரமா வந்துடுறேன். சாமி கூப்பிட போனாலே இல்லை குடியிருக்க போனாலே அவ. வேணி, வேணி, வேணி வா, டைம் ஆயிடுச்சு. இருங்க, இந்த வந்துடுறேன். ஓம் நம சிவாய. வேணி வா, வா, வா. வேணி வா, டைம் ஆயிடுச்சு. ஓம் நம சிவாய. வா, வரேங்க. டைம் ஆயிடுச்சு. என்னங்க, சீக்கிரம் வா. இருங்க. எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு பாம்பு பார்த்த பரவசத்துல நேரம் போனதே தெரியலங்க. சாரி. நீ போ, நான் அப்படியே கிளம்புறேன். என்னங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்தா வாசலோட கிளம்ப கூடாது. ஒரு நிமிஷம் வீட்டுல வந்து உட்காந்துட்டு அப்புறம் போங்க. நேரங்காலம் தெரியாம சாஸ்திரம் பாரு. இறங்கு. ஏங்க, இன்னைக்கு மூல நட்சத்திரம். சாயங்காலம் ஆஞ்சநேயர் கோவில்ல அலங்கார அபிஷேகம் நம்மளோடது. மறக்காம கோவிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துருங்க. சாயங்காலமா கோவிலுக்கு போகணுமா? என்னங்க, கோவிலுக்கு போறது புண்ணியங்க. மறக்காம தயவு செஞ்சு போயிட்டு வந்துருங்க.
நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ராஜசேகர், எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இங்க நம்மளை தவிர வேற யாரும் இருக்க வேண்டாம். சரிங்க சாமி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் இருக்க போறாரு. அவர்கிட்ட எல்லாம் சாவகாசமா பேசிக்கலாம். எல்லாம் உள்ள போங்க. சரிங்கண்ணே. அருண் உள்ள இருக்கானா? தேவசேனாவை கூட்டிட்டு வெளியே போயிருக்காருண்ணே. அப்படியா? சரி சரி. மூர்த்தி இங்க வா. இதை உள்ள கொண்டு போய் வை. சரி, நீங்க எல்லாம் உள்ள போங்க. சரிண்ணே. புத்துல இருந்து புகை வருது. புத்தோட உக்கிரத்தை தணிக்கிற அப்பதான் புத்து என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வாசனையை வச்சு பார்த்தா நந்தினி இந்த சுத்து வட்டாரத்திலேயே இல்ல. நந்தினி எங்கேயோ எல்லாரும் அபிஷேகம் ஆராதனை செய்ய மங்கள மந்திரங்கள் முழங்க பூஜையை ஏத்துக்கிட்டு இருக்கா. அந்த நந்தினி நிச்சயமா காணாம போன அந்த காலச்சக்கரத்தை தேடித்தான் போயிருக்கணும். இவர் உண்மையிலேயே பெரிய ஆளுதான். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நந்தினி காலச்சக்கரத்தை எடுக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும். காலச்சக்கரம் நந்தினி கைக்கு போகலன்னு எப்படி சாமி சொல்றீங்க? ஒருவேளை
நந்தினி கைக்கு காலச்சக்கரம் கிடைச்சிருந்தா அது அதே வேகத்துல இந்நேரம் இன்னொரு காலச்சக்கரத்தை தேடி இந்த அரண்மனைக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அது இங்க வராம வேற எங்கேயோ இருக்குன்னா அதுக்கு நிச்சயமா காலச்சக்கரம் இன்னும் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். அதை தேடித்தான் நந்தினி சுத்திக்கிட்டு இருக்கு. ஏசாமி, உங்க சக்தியால அந்த நந்தினி எங்கேயோ இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி அந்த காலச்சக்கரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த காலச்சக்கரத்தை நந்தினிக்கு முன்னாடி சுலபமா எடுத்துடலாம்ல. காலச்சக்கரத்தை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத. அந்த காலச்சக்கரத்தின் சக்தியே அது எங்க இருக்குன்னு எந்த சக்தியாலையும் மந்திர தந்திரங்களாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருபோதும் அது தான் இருக்கிற இடத்த யாருக்கும் காட்டி கொடுக்காது. நாம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். நந்தினி கையில காலச்சக்கரம் கிடைச்சிட்டா அது இன்னும் ஆக்ரோஷம் ஆயிடும். இதுக்கு மேலேயும் நாம தாமதிக்காம சீக்கிரமா நந்தினியை அடைச்சாகணும். உடனே நீ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க சாமி. இவங்க பூஜை பண்ணி பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அப்பத்தான் நாம நினைச்சதை செய்ய முடியும். இந்த அம்மா இந்த ஓடி போன புருஷன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கா. சீக்கிரமே உன் நிலைமைய புரிஞ்சு உன் தேவைக்கு பணம் அனுப்ப ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நாள்ல உன்னை பார்க்க நேரில் வருவான். நம்பிக்கையோட இருமா. ரொம்ப நன்றிம்மா. வறுமையில கிடந்தாலும் வாழ்க்கை துணைக்கு ஒருத்தர் இருக்கான்ற நம்பிக்கையில இருந்தேன். திடீர்னு சண்டை போட்டு போனவரு 3 மாசமா ஆளையே காணோம். என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியாம நான் தற்கொலை பண்ணிக்க பார்த்தேன். இப்போ உன்னோட இந்த வார்த்தை போதுமா? அவர் வர்றப்ப வரட்டும். ஓடி போனவர் எங்கேயோ நல்லா இருக்காருல்ல, அது போதுமா எனக்கு. மங்களம் மா, கொஞ்சம் உள்ள வாங்க. இந்த வரமா. இந்த அம்மா, இந்த அம்மா இவங்களை கூட்டிட்டு போ. எந்திரிங்க. தாயி, இனி முதல் வாரம் இதுல செய்யற நம்ம சேமிப்பு பணத்தை அந்த அம்மா வீட்டுக்கு அவங்க புருஷன் அனுப்புனதா மாசம் மாசம் அனுப்பிச்சிருங்க. ஏன் தாய் அப்படி சொல்றீங்க? அவங்க புருஷன் இறந்து 3 மாசம் ஆகுது. கண்ணு தெரியாத அவங்களுக்கு அவங்க புருஷன் உயிரோடு இருக்காங்கிறது தான் ஒரே ஆறுதல் அவளுக்கு. அதனாலதான் அவங்க மனசு நோகாம சொல்லி அனுப்புனேன். இனி அவங்க உயிரோடு இருக்கிற அத்தனை மாசமும் அவங்க புருஷன் பேர்ல அவங்களுக்கு பணத்தை அமைச்சிருங்க. சரிங்க தாயி. தேவைப்படுற இடத்துல சொல்ற பொய் கூட தர்மந்தான். தர்மத்தை பரிபாலனம் பண்ண வைக்கிறது தான் கருப்பரோட விருப்பம். போங்க. அம்மா தியானத்துல இருக்காங்க. அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. நான் ஒரு மனக்குறையோட வந்திருக்கேன், தயவுசெய்து என்னை பார்க்க விடுங்க. அம்மா எல்லாரையும் பார்க்குற நேரம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வாங்க. கவலைப்படாம போங்க. உங்க பொண்ணு சீக்கிரமாவே வெளியில வந்துருவா. யார சொல்றாங்க?
ஜெயில இருக்கிறவங்க பொண்ணு கங்காவை பத்தி தான் சொல்றேன். கவலைப்படாம போங்க. கொலைப்பழிய தானே ஏத்துக்கிட்டு ஜெயில இருக்கிற என் பொண்ணு எப்படிமா வெளியில வருவா? ஏதோ உங்களுக்கு புடவை காணிக்க வைக்கணும்னு தோணுச்சு, வச்சுட்டேன். நான் வரேம்மா. கருப்பன் வாக்கு மேல சந்தேகப்படுறியா? கருப்பன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன், நம்பிக்கைக்கு பேர் போனவன். இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் இருக்கிற சலிப்பு என் வாக்க நம்ப முடியாம பண்ணிருக்கலாம். ஆனா உன் சலிப்ப கருப்பன் விரட்டுவான். கருப்ப மகிமைய நீ உணர்ற நிமிஷம் உன் வாழ்க்கையில வரும். வருவா. உன் பொண்ணு எந்த பழியும் சுமக்காம சுத்தமானவளா வெளியில வருவா. தைரியமா போ.